63 நாயன்மார்களின் வரலாறு. சுந்தரமூர்த்தி நாயனார். அம்பிகையின் சேடியான கமலினி. திருவாரூரில் தோன்றியவருக்கு இப்போது பறவையார் எனப் பெயர். பறவையார் இறைவனுக்கு மலர்மாலையை கொண்டு வரும்போது சுந்தரரை பார்த்தார். சுந்தரர் அன்று இரவு பறவையரை நினைத்திருந்தார். அதேபோல் பறவையரும் சுந்தரரை நினைத்துக் கொண்டிருந்தார். அன்றிரவு அடியவர்கள் கனவில் தோன்றிய இறைவன் பறவையை நாம் சுந்தரனுக்கு தந்தோம். அவர்களுடைய திருமணத்தை நடத்துங்கள் என்றார். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. குண்டையூர்கிழார் என்பவர் சுந்தரர் பால் கொண்ட அன்பினால் அவருக்கு வேண்டிய நெல்லை அளித்து வந்தார். வறட்சியால் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. சுந்தரருக்கு எப்படி நெல் அனுப்புவது என வேதனைப்பட்டார். அவர் கனவில் இறைவன் தோன்றி சுந்தரன் பொருட்டு நெல் கொடுத்தோம் என அருள் பாலித்தார். காலையில் எழுந்து பார்த்தபோது இந்த நெல்மலையை எப்படி சுந்தரருக்கு எடுத்து செல்வது என் குழம்பி திருவாரூர் சென்று நடந்ததை சுந்தரரிடம் கூறினார். சுந்தரர் இறையிடம் வேண்டி பாட இறைவனும் அன்று இரவு பறவையார் மாளிகை இருந்த வீதிக்கு தம் பூதகணங்களின் மூலம் எல்லா நெல்லையும் கொண்டு சேர்த்தார். உமாதேவியரின் சேடிகளில் ஒருவரான அனிந்தை ஞாயிறு என்ற தலத்தில் ஞாயிறுகிழார் என்பவரின் மகளாக சங்கிலியார் என்னும் பெயரில் வளர்ந்து வந்தார். அவரை மனம் பேச வந்தவர் இறந்ததால் அந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. இறையருள் பெற்ற ஓர் அடியாரைத்தான் மணப்பேன் என்ற சங்கிலியார் விருப்பத்திற்கேற்ப கோவில் அருகே ஒரு வீடு அமைத்துக் கொடுத்தனர். அங்கிருந்து காலையும் மாலையும் வழிபட்டு இறைவனுக்கு மலர் தொடுக்கும் பணியில் ஈடுபட்டார். அங்கு வந்த சுந்தரர் சங்கிலியரை பார்க்க அவரும் சுந்தரரை பார்த்தார். சங்கிலியார் சுந்தரரிடம், என்னை மணந்து கொள்ள விரும்பினால் திருவொற்றியூரிலிருந்து போகப் போவதில்லை என்று எனக்கு வாக்களியுங்கள் என்றார். சுந்தரர் சிவபெருமானிடம் சங்கிலிக்கு வாக்களிக்கும் போது மகிழ மரத்திற்கு மாறும்படி வேண்டினார். சிவபெருமான் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார். மறுநாள் சுந்தரர் சங்கிலியை கோயிலுக்குள் செல்ல விரும்பினார். ஆனால் சிவபெருமான் ஏற்கனவே சங்கிலியிடம்தான் மரத்தடியில் இருப்பதாகவும் கோயிலுக்குள் இல்லை என்றும் தெரிவித்தார். அப்போது சங்கிலி சுந்தரமூர்த்தியை கோயிலுக்குள் வராமல் மரத்தடிக்கு வந்து சத்தியம் செய்ய சொன்னார். சுந்தரர் சிவபெருமானின் நாடகத்தை உணர்ந்தார். சங்கிலியாருக்கு வாக்குறுதி அளித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் அவர் தனது புனித யாத்திரைக்காக தனது வாக்குறுதியை மீறியபோது அவர் தனது கண்களை இழந்து திருவாரூர் சென்றடைந்த பிறகு அதை பெற்றார். சுந்தரர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட செய்தி அறிந்த பறவையார் சுந்தரர் மேல் கடுங்கோபம் கொண்டு அவரை தவிர்த்தார். இதனால் வருத்தமுற்ற சுந்தரர் இறையிடம் வேண்டினார். அவரின் வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் பறவையாரிடம் தூது சென்றார். வந்தது இறை என்று அறியாமல் சுந்தரரை இனி நான் காணேன் என்றார். இதை அறிந்த சுந்தரர் மனமுடைந்தார். தன் நண்பனுக்காக மீண்டும் ஒருமுறை தூது செல்கின்றேன் எனக் கூறி தன் சொந்த வடிவில் பூதகணங்களுடன் பறவையர் இல்லம் சென்று நண்பன் நிலையை சொல்ல அவரும் இசைவு தந்தார். நங்கை பறவையார் தம்மை நம்பி பிரிந்து போன அதன் பின் தங்குமணி மாளிகையின் கண் தனிமை கூறத்தளர் வார்க்கு கங்குல் பகலாய் பகல் கங்கு லாகிக் கழியானால் எல்லாம் பொங்கு காதல் மீதுற புலர்வார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் டு சிவா யாழி @tulir_இசை.